அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சோசியல் மீடியால மட்டுமே அப்டேட் வந்துகிட்டு இருந்தது. ஃபேன்ஸுமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா விடாமுயற்சி படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்தது. ஸோ அஜித் குமாரோட இந்த ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. ஃபைனலா விடாமுயற்சி படத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமா தான் நவம்பர் 28 விடாமுயற்சி படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணி பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கறத அபிஷியலா அப்டேட் பண்ணாங்க. அடுத்ததா வீர தீர சூரன் படத்தோட டீம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 9 படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணி ஜனவரி ரிலீஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆர்வமா இருந்தாலுமே நம்ம சேனல்லேயே பல தடவை அப்டேட் பண்ணோம். படம் ஜனவரி 24 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ரீசெண்டா அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. லைக்காவை பொறுத்த வரைக்கும் முதல்லயே ஒரு தெளிவான முடிவை எடுத்திருந்தாங்கன்னா குட் பேட் அக்லி அப்படி இல்லைன்னா வீர தீர சூரன் படத்தை கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஹீரோவோட படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படிங்கறதுனால இது ஒரு சுமாரான பொங்கலா போக போகுது. வீர தீர சூரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணாங்க. 9 ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி 10 ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததா சியான் விக்ரம் மடோனா அஸ்வின் டைரக்ஷன்ல அவரோட 63வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. படத்தோட ஷூட்டிங்க பிப்ரவரியில தொடங்க போறாங்க. படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க.